இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் பத்தலைன்னா எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் போதுமான துணி இல்லை, ஆனால் வந்து ப்ளவுஸுக்கு உங்களுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றது நிறைய தோழிகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்த எங்கே அட்டாச் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் டெமோ பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்களோட ஸ்லீவோட சுற்றளவு 6, 6ன்னா 12, பாதியாக இருக்கும் பொழுது 6, சரிங்களா? இப்போ இந்த 6ன்னும் பொழுது நம்ம ஒரு 7 வைக்கணும் இல்லைங்களா? இந்த பக்கம் இதாவது முன்கை தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பின் கையும் வந்து தேவைப்படும், அதாவது ஆம் ஹோல் கிட்டேயும் தேவைப்படும். ப்ளவுஸோட கையோட நீளம் வந்து 5 இன்ச்சு தான். இப்போ நம்ம அதை மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு கூட சேர்த்து வைக்கிறோம். இது கரை பகுதி அப்படின்றதால. ஆனால் வந்து ஆம் ஹோல் கிட்ட ரொம்பவே தேவைப்படுது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி தேவைப்படும் பொழுது நீங்கள் இந்த பக்கத்தில் போட்டு பார்த்தாலும் சேம் அதே பிரச்சனை தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆம் ஹோலோட அளவு இங்கே முன்னாடி 6ன்னும் பொழுது கட்டாயமாக இங்கே ஆம் ஹோல் கிட்ட 7 தான் இருக்கும் இல்லைங்களா? 7ன்னும் பொழுது நம்ம ஆம் ஹோலை 8 அப்படின்ற அளவில் வைக்கணும். அதாவது 1 இன்ச்சு நம்ம கூடுதலாக வச்சோம்னா தான் உள்ள அந்த சீம் அலவன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு இதை விடவுமே இன்னமும் நல்லாவே துணி நிறைய இருக்குது, அதாவது கொஞ்சம் தான் குறைவாக இருக்குது, ஒரு 2 இன்ச்சு குறைவாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஒரு பக்கம் மட்டுமே நீங்கள் ஒட்டு கொடுக்க முடியும். அதாவது அந்த கொடுக்குற ஒட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் கட்டாயமாக. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு பாருங்கள், சரிங்களா? அது வந்து கட்டாயமாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். அந்த ஒட்டுன்ற விஷயம் நம்ம கை வந்து முன்பக்கம் விடுறதுனால அந்த ஆம்ஹோல் கிட்ட நீங்கள் கொடுக்குற அந்த ஒட்டு கட்டாயமாக வெளியே தெரியவே தெரியாது. நீங்கள் பின்புறத்தில் கொடுத்தீங்கன்னா நம்ம கை முன்புறமாக இருக்கும் பொழுது கட்டாயமாக அந்த பின்புறம் நம்ம கொடுக்குற ஒட்டு தெரியும். அது தெரியக்கூடாது அப்படின்னும் பொழுது நாம் அதை இப்படி தான் நம்ம பாதியாக கட் பண்ணி பாதியாக இதை போடுறோம். அதாவது இந்த பீஸை நம்ம டபுளாக தான் போட்டுட்டு ஸ்லீவுக்கு தேவையான அந்த ஜாயின் பண்ண வேண்டிய இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக நமக்கு எவ்வளோ சுற்றளவு தேவை, ஆம்ஹோலோடு சேர்த்து நீங்கள் 8 இன்ச்சு தேவை அப்படின்னும் பொழுது அந்த 8 இன்ச்சை ஒரு பக்கம் முழுமையாக வர்ற மாதிரி போட்டுட்டு மீதம் இருக்கிற துணியை ஒரு பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் இதை நீங்கள் மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த கையோட நீளம் வந்து 5 இன்ச்சுன்னும் பொழுது நம்ம 6 இன்ச்சு வைக்கிறோம்னா இதை கொஞ்சம் நம்ம மடிக்க போகிறோம். இங்கே ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சை கூடுதலாக விட போகிறோம் இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம 1 இன்ச்சு முழுமையாக மடிக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது இங்கே 1/4 இன்ச்சை கூடுதலாக மேலே வச்சுக்கணும். இல்லை இங்கே நீங்கள் கொஞ்சமாக மடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு தான் மடிக்க போகிறீங்க, இவ்வளவு தான் மடிக்க போகிறீங்கன்னும் பொழுது உங்களுக்கு அந்த 1 இன்ச்சை கூடுதலாக நீங்கள் கொடுத்தா போதும், சரிங்களா? இப்போ இந்த ஒட்டை நம்ம முன்னாடி எப்படி கொடுத்து அந்த கையை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை உங்களுக்கு ஸ்லீவ் கட்டு தெரியும் இல்லையா? அதை நீங்கள் அது பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட பகுதியில் நம்ம என்ன ஜாயின் கொடுக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் இந்த மடித்து வச்ச பாகத்தில் இருந்து நீங்கள் ஸ்லீவை முதல்ல கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணின பிறகு நாம் எந்த இடத்துல நம்ம இதை சேர்க்க போகிறோம், இந்த ஃப்ரண்ட்டோட பகுதியில் இதை சேர்க்க போகிறோம் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி மீதி துணி இருக்கும் கட்டாயமாக. நமக்கு வந்து எந்த பக்கம் போட்டாலுமே சுற்றளவில் மட்டுமே இடம் தராமல் ரொம்பவே சிரமப்படுத்தும் சில வகை துணிகள், அந்த மாதிரி சிரமப்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். சமமாக இருக்கிற ஒரு பக்கத்தை நீங்கள் இந்த ஜாயினில் வைக்கணும். இதில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சும் அதில் ஒரு 1/4 இன்ச்சும், சரிங்களா?
இதை இப்படி அந்த 1/4 இன்ச்சுன்றது இப்படி இதுக்குள்ளேயே கொடுத்து நீங்கள் அந்த 1/4 இன்ச்சுன்னும் பொழுது நம்ம அதை ஒட்டு கொடுத்து தைக்க போகிறோம் இல்லையா, அதை அப்படியே கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பயம் இல்லை, நம்ம பிறகு ஃபினிஷிங்கில் கழிச்சுக்கலாம். இது கரை பீஸாக இருக்கும்பொழுது இதை கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறோம். ஏன்னா இதை கொஞ்சம் மடித்து தைச்சு தானே நம்ம ஹெம்மிங்காக வைக்க முடியும். அதுக்காக இதை இப்படி வச்சுருங்க. இதை இப்படி வச்ச பிறகு உங்களால் இப்படியே ஸ்ட்ரைட்டாக எப்படி கட் பண்ண முடியும்? இது வந்து நம்ம திருப்பணும். இப்போ நீங்கள் இந்த 2 இடத்துலையுமே இதை பிடிச்சிக்கோங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே கட் பண்ணணுன்ற இடம் உங்களுக்கு சரியாக தெரியும். நம்ம அந்த ஒரு பக்கம் சரியாக கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே உங்களால் அதை கட் பண்ண முடியும். அவ்வளவுதான். இப்போ இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ஒரு பக்கம் இந்த பக்கம் தூக்கி போட்டுருங்க. இதை இந்த பக்கம் உள்ள இந்த பக்கம் மேலே அப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம ஏற்கனவே கரெக்டாக அதை அளந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் வராது. இந்த கூர்மையாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், அது வெளியே தெரியணும். அந்த 1/4 இன்ச்சுன்ற அந்த ஒரு போக்கு இதில் தெரியுது பாருங்கள், தெரியுதா? இப்படி வச்சுட்டு அப்படியே இதை ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் 2 தையல் போடுறது நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த வெளியே இந்த பிசுறு நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த துணி நம்ம ஜாயின் பண்ணின துணியை உள்ளே மடக்கி வச்சு இதை ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் கரை பகுதி தான், நீங்கள் அதில் போடணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா. இப்போ நம்ம இது ஹெம்மிங்காக மடித்து விடுற பகுதி. இந்த இடத்துல நாம் அந்த நம்ம வந்து இந்த முன்னாடி கழிக்க வேண்டிய இடம் இல்லைங்களா, அதை வந்து கழிக்க வேண்டிய இடம் நீங்கள் நினைவாக நம்ம ஜாயின் பண்ணினா அந்த ஒட்டு கொடுத்த பீஸில் தான் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கழிக்கணும். அப்போ தான் இது முன்பக்கமாக வரும். இந்த கை வந்து நம்ம முன்பக்கம் வைக்க முடியும். நம்ம இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் முன்னாடி விட்டுட்டு அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தையல் வந்து அழகாக வரும். நீங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த விஷயத்தில் நம்ம அந்த முன்னாடி கழிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் தவறுதலாக இந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா பிளெயினாக இருக்கிற பக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒட்டு கட்டாயமாக உங்களோட கையோட பின்பக்கத்தில் வரும். இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் வெளியே நீங்கள் ஒட்டு கொடுத்த ப்ளவுஸ் போட்டிருக்கீங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னும் பொழுது கட்டாயமாக நீங்கள் இதை உள்பக்கம்தான், அதாவது முன்பக்கத்தில் கொடுத்துட்டிங்கன்னா கட்டாயமாக வெளியே தெரியவே தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு இதில் பெருமளவு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.